ஹாய் கைஸ். வருதுப்பா 3 நாளா எங்க பொறுக்க போச்சுன்னு தெரியல. காசி கயா அயோத்தியான்னு கொஞ்சம் டிவோஷனல் ட்ரிப்பு போனதில் வீடியோ போட முடியல. பட் இப்போ கொஞ்சம் நல்ல வீடியோவோட தான் வந்திருக்கேன். ஆமாம், நீங்களாம் யார்? எவனோ ஒருத்தன் செத்து போனதை தீபாவளின்னு சொல்லி கொண்டாடுறீங்க. கேவலம் அமீபா கிட்ட இருந்து கூட காப்பாற்ற முடியாத ஐயப்பனுக்கு மாலையெல்லாம் போடுறீங்க. உங்களுக்குலாம் இருக்கா இல்லையா? இப்படிலாம் நான் சொல்லல, யாரு சொன்னாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஐயப்பனை கும்பிட போற எல்லாருக்குமே தெரியுது அமீபாட்ட ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்கு பொத்திக்கணும். கிறிஸ்துமஸ்ன்றது இயேசு பிறந்ததை நினைச்சு அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா கொண்டாடப்படுற பண்டிகை. ரம்ஜான்ன்றது ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதா கொண்டாடப்படுற பண்டிகை. ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டதை கொண்டாடுறதுக்கான பண்டிகை. நேராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகை. இந்த ரெண்டு பீஸையும் தான் இன்னைக்கு நாம வறுக்க போறோம். சோ வீடியோக்குள்ள போவோமா? இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. முதல்ல நம்மளுடைய ஓல்டு கஸ்டமர் பிளாக் ஃப்ரூட் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் பம்பையில குளிக்கும் போது மூக்கு ரெண்டையும் பொத்திக்கிட்டு குளிங்க. அப்ப ஐயப்பனை கும்பிட போற எல்லாருக்குமே தெரியுது அமீபாட்ட ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்கு பொத்திக்கணும். சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் பம்பால குளிக்கும் போது மூக்க மூடின்னு குளிக்கிறாங்களாமா. சோ ஐயப்பன் நம்மள அமீபா கிட்ட இருந்து காப்பாற்ற மாட்டாருன்னு நாம நினைக்கிறோம்னு இவரே சொல்லிக்கிறாரு. நீ எதுக்கு சொல்லிக்க தெரியல? உனக்கு ஏன் இப்படி போட முடியாதா? புலி நடமாடுற மலைக்கு பார்க்குக்கு போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த அமீபா இருக்கு, அலிபாபா இருக்கு, நீங்க கிளப்பி விடுற கதைக்கு தான் நாங்க ஐயப்பனை விட்டுருவோமா என்ன? எங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. இவர் இப்படி கலாய்ச்சதை விட கடுப்பான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அமீர் அண்ணன் கொடுத்த ரியாக்ஷன் தான். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அமீபாட்ட ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்கு பொத்திக்கணும். கரெக்டா? அப்ப ஆன்மீகவாதிக்கு நல்லா தெரியுது அமீபா கிட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்ன உடனே நம்ம அமீர் அண்ணனுக்கு சிரிப்பா அடக்க முடியல. கரெக்டா? அப்ப ஆன்மீகவாதிக்கு நல்லா தெரியுது அந்த வாயில் ஆய் போயிட்டு மூடாத. ஏன் அமீர்னே, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. அமீபா கிட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்னா இவ்வளோ சிரிக்கிறீங்களே, இஸ்ரேல் கிட்ட இருந்து காசாவை உங்க காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்னாலும் இப்படிதான் சிரிப்பீங்களா? அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். அமீபா மேட்ருக்கு அடுத்தவன் சாமியை கலாய்க்க தெரிஞ்ச உங்களுக்கு காசாவை எந்த கடவுள் காப்பாற்றுவார்னு கலாய்க்க தெரியல பாத்தீங்களா? அமீபிக் அட்டாக் அப்படிங்கிறது 2016 கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. கடந்த 3 வருஷமா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ கூட சபரிமலையிலேருந்து பரவனதா இப்போ வரைக்கும் ஒரு கேஸ் கூட ரிப்போர்ட் ஆகலை. ஸோ பல வருஷமாக இருக்கிற ஒரு பிரச்சனையை கரெக்டாக சபரிமலை சீசனில் பெருசாக்கி விட்டு பம்பையில் கொடிய நோய், ஐயப்ப பக்தர்களே உஷார், ஐயப்பனின் சாபம் அப்படின்னு மாலை போடுறவங்களுக்கெல்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து. அதுவும் இந்த மேட்டரில் நம்ம பிளாக் ஃப்ரூட் அண்ணனுக்கு எவ்வளவு ஆழ்ந்த அறிவு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். தேங்கி கிடக்கும் தண்ணீரில் நீங்கள் குளிச்சிங்கன்னா நேரடியாக போய் மூளையை தாக்குது. அது இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் பம்பையில் குளிக்கும் போது மூக்கு ரெண்டையும் பொத்திக்கிட்டு குளிங்க. தேங்கி கிடக்கிற தண்ணியில் குளிச்சா அமீபா மூளையை அட்டாக் பண்ணிடுமாமா. ஸோ அதனால பம்பையில் குளிக்கிறவங்கலாம் பார்த்து குளிக்கணுமாமா. தேங்கி கிடக்கிற தண்ணியா? அதென்ன ஸ்விம்மிங் பூலா? பம்பைன்றது ஆறா குளமானே தெரியாம தான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? நீ தற்குறி, நீ தவக்கலை. அடுத்ததா அண்ணன் பேசுற கண்டென்ட்டையும் அவருடைய பாடி லாங்குவேஜையும் கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்களேன். ஐயா ரெட்டுனா என்னன்னு தெரியும்? ஏன் ஐயார்னு பேர் வந்துச்சு இன்னைக்கு கேட்டா தெரியாது. இன்னைக்கு விவசாயம் பத்தி பேசுகிற ஒருத்தரை போயிட்டு ஏன்பா ஐயார்னா என்னப்பான்னு கேளுங்க. அது ஐயார், அவ்வளவுதான். எஸ்ஐஆர் மாதிரி ஒரு ஐயார். சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக ஐயா ரெட்டுனா என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் பற்றி பேசக்கூடிய நிறைய பேருக்கு அது தெரியாது. எஸ்ஐஆர் மாதிரி அது ஒரு ஐயார் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுடைய இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்துட்டு அரிய தகவல் எதையோ சொல்ல போறாரு அப்படின்னு தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அவர் சொன்ன அந்த ஐஆர்எட்டு ரகசியத்தை நீங்களே பாருங்களேன். இப்போ பஞ்ச போக்குறதுனால இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஐஆர்ஆர்ஐன்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஐஆர்ஆர்ஐ லேபில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஐஆர்8. பஞ்சத்தை போக்குறதுக்காக இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஐஆர்ஆர்ஐ அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்களாமா. அதோடைய லேபில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஐஆர்8ஆமா. தற்கூரி ஐஆர்ஆர்ஐனா இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிடையாது, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதே மாதிரி ஐஆர்8 கண்டுபிடிச்சது இந்தியாவில் இல்லை, பிலிப்பைன்ஸில். அது சரி, போகிற போக்கில் நம்ம அக்கா லவுட் ஸ்பீக்கருங்க, அதை மறந்துட்டோம்.
ஏற்கனவே 5 பார்ட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த கருமத்தை இனிமே கண்டென்ட் ஆக்க வேணாம்னு நினைச்சா எதையாவது பேசி விட்டுட்டு போயிருது. நீங்க எல்லாம் சேர்ந்து என்னைய வேற டேக் பண்ணி அடுத்த பார்ட் கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. உன்னை நம்பி வந்துட்டேன்டா. அப்படியே உச்சுப்பத்தி சோழியா பிடிச்சிருக்க எல்லாரும் பார்த்து. சரி ரைட்டு, எடிட்டரே அந்த வீடியோவை போட்டு விடுங்க. கிறிஸ்துமஸ்ன்றது இயேசு பிறந்ததை நினைச்சு அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா கொண்டாடப்படுற பண்டிகை. ரம்ஜான்ன்றது ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதா கொண்டாடப்படுற பண்டிகை. ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டதை கொண்டாடுறதுக்கான பண்டிகை. கிறிஸ்துமஸ் ஜீசஸ் பிறந்த சந்தோஷத்துல கொண்டாடுறாங்களாமா, ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதுக்காக ரம்ஜான் கொண்டாடுறாங்களாமா. ஆனா நாமெல்லாம் ஒருத்தன் செத்து போனதை தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்கோமாமா. அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. நாங்க தீபாவளியை எதுக்கோ கொண்டாடிக்கிறோம், நீதான் ரொம்ப ரோசக்கார ஆளாச்சே. எங்க இந்த பக்கம் தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எக்கச்சக்கமான டே ஷாட்ஸ், நைட் ஷாட்ஸ், ஸ்கை ஷாட்ஸ். பணம் கொடுத்தா போதும்னு பட்டாசு தெரு தெருவா ப்ரமோட் பண்ணிட்டு இப்ப வந்து தீபாவளி செத்து போன பண்டிகையாமா. தீபாவளி எல்லாம் வேஸ்ட், ஆனா அதுல வர பேமெண்ட் தான் எங்களுக்கு பூஸ்ட்னு வாழ்ந்துகிட்டு இருக்கியே. இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? அதென்ன பேர் பிச்சை. வந்தமா வாங்கின பேமெண்ட்டுக்காக வன்மத்தை கக்கணுமா போனமான்ட்டு இல்லாம பெரிய வரலாற்று அறிஞர் மாதிரி ஒரு பெரிய வெடியை ஒண்ணு போட்டுட்டு போயிருச்சு. ஏராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? ஏப்பா நம்மளுக்கு இருக்கு ஒரு வரமுறை வேணாமா? அருமையின் சேரும் அகவிருள் நடுநாள் அகநானூர்ல நக்கீரர் பாடியிருக்காரு. தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாது போதியோ திருமுறையில் ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கு கார் 40ல் மதுரை கண்ணன் கூத்தனார் பாடியிருக்காரு. நெல்லும் மலரும் தூய கை தொழுது நெடுநெல் வாடையில் மதுரை கணக்காயனார் பாடியிருக்காரு. நான் சொல்கிறேன், தீபாவளி தமிழர் பண்டிகை தான். நான் சொன்ன இந்த 4 ரெஃபரன்ஸில் 3 ரெஃபரன்ஸ் மதுரை தமிழ்ச்சங்க காலத்திலே எழுதப்பட்டது தான். நீ மூக்கு கீழே மீசை வரைச்சது உண்மையாக இருந்தால் இதை கவுண்டர் பண்ணி பார்ப்போம். நீயே மதுரையில் தானே பிறந்த? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இவ்வளவு இன்புட்ஸோட நாம வீடியோ போட்டா அசால்ட்டா அடுத்தவனை பார்த்து எப்படி கமெண்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். ஏன் அட்வொகேட் சார், உண்மையாவே நீங்க அட்வொகேட் தானா? கோவலாம் படாதீங்க. எது கேட்டனா இன்னும் அப்டேட்டே ஆகாம இருக்கீங்களா தான் கேட்டேன். அட்வொகேட் நெல்சனை பார்த்து நீங்களும் உண்மையில அட்வொகேட் தானா, இன்னும் அப்டேட்டே ஆகாம இருக்கீங்க? ஆமா, அவரு இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கிறாரு. அக்காவுடைய அப்டேட்டட் வெர்ஷன் அடுத்த மாதம் அவைலபிளாக இருக்கும். ஆப்பிள் ஷோரூமில் போய் எல்லாரும் வாங்கிக்கங்க. தற்கூரி தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுதுன்னே தெரியாமல் இங்கே வந்து தவிக்கிட்டு இருக்க. இதில் அடுத்தவனை பார்த்து அட்வொகேட் தானா இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்கன்னு எதுக்கு இந்த வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். இதில் தீபாவளி தமிழர் பண்டிகை தான் அப்படின்னு யாராவது கமெண்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்கள வியூவர்ஸ்னு கூட பார்க்காம எப்படி ஒருமையில் திட்டுதுன்னு பாருங்களேன். தீபாவளி தமிழர் பண்டிகை இல்லடா, அதுக்கு என்ன என்னைய போட்டு கடிக்கிறீங்க 2 நாளா? எல்லாத்துலயும் வந்து என்னை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா ஒரு சின்ன திருத்தம், ரெஃபரன்ஸே இல்லாமல் வீடியோ போட்டது நீயே. அவங்க உன்னைய கடிச்சு வைக்கல, காரி துப்பிருக்காங்க. அது சரி, ஆவுன்னா தமிழர் பண்டிகைன்னு தவிட்டு இருக்கீங்களே. தமிழர் அடையாளமா இருந்தா மட்டும் அப்படியே தூக்கி நிறுத்திடுவீங்களா என்ன? ஏற்காடு போறதுக்கு 20 ஹேர்பின் பெண்டு, அதுல தகடூர் அதியமான் பேர்ல இருந்த ஹேர்பின் பெண்டை நேக்கா பெரியார் ஹேர்பின் பெண்டுன்னு பேரை மாத்திருக்காங்க. தகடூர் அதியமான் வளைவுங்கிற பேரை மாற்றி பெரியார் வளைவுன்னு வச்சிருக்காங்க. அதியமானுங்கிறது என்ன அவமானமான பேரா? நீங்க தான் தமிழருக்காக குரல் கொடுப்பீங்களே, இது வரைக்கும் இந்த இஷ்யூவை பத்தி ஒரு வீடியோவாவது போட்டீங்க? இல்ல கேவலமான பிறப்பு. சோ गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாரும் பண்ணிருங்க. அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம ரிசர்ச் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரிசர்ச் வீடியோனுடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? டாடா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.